நம்ம வீட்டில் என்னதான் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாலும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பீஸா கடை மேலே ஒரு கண்ணாக இருப்பாங்க. இன்றைக்கி இதை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பீஸா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரையை சேர்த்துக்கலாங்க. ஈஸ்ட் யூஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஈஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 3/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. பால் நல்லா சூடானதாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இப்போ இதை மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஃபர்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருந்தேன். ஏன்னா இது நான் ஆட் பண்ணுறது சால்ட் பட்டர்ன்றதால உப்பு சரியாக இருக்கும். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்திக்கு மாதிரினா நல்லா அழுத்தி பிசைய வேணாம், கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம பீஸா சாஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்களா? ஒரு பாத்திரமில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 2 பழுத்த தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு 15 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி, பூண்டு, காஷ்மீரி சில்லி எல்லாமே சேர்ந்து ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ ஆறின பிறகு தக்காளியில் இருக்கிற தோல் எடுத்துடலாங்க. இது கூட இந்த மிளகாயும் பூண்டு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வினிகர் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இன்னும் இந்த சாஸ் உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பீஸாக்கு மட்டும் இல்லைங்க, இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 3 மாதம் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில டைமில் சட்னி அரைக்கிறதுக்கு கூட நமக்கு டைம் இருக்காது. அந்த டைமில் இதை சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் விட்டு இட்லி, தோசை, சப்பாத்திக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம செய்கிற சிக்கன் கிரேவி, மட்டன், எறா, முட்டை கிரேவிக்கு எல்லாத்துக்குமே வெறும் வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இந்த சாஸ் பேஸ் கிரேவியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்தோம் இல்லைங்களா? மாவு பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் ஆகியிருக்கும். இப்போ இதில் கையில் ஒற்ற அளவுக்கு நல்லா பிசுப்பாக தாங்க இருக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு தடவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்ட பிறகு நல்லா இந்த மாதிரி லேயராக பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா பீஸா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பீஸா ரெடி பண்ணதில் மாவு பார்த்திங்கன்னா நான் 2 போர்ஷனாக எடுத்துக்கிறேன். சீஸ் எதுவும் சேர்க்காம வெறும் பன்னீர் பீஸா செய்கிறதுக்காக பசங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களே ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லதால அவங்களுக்கு தனியாக நான் பிரித்து கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டையை வச்சு கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிக்கலாம். நல்லா ஃப்ளாட்டாக தேய்ச்சிடாதீங்க. இப்போ பீஸா பேஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை அவன் ட்ரேயில் மாற்றி வச்சுக்கலாம். நான் இந்த அவன் ட்ரேயில் ஏற்கனவே பட்டர் அண்ட் மைதா டஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ரெடி பண்ண பீஸா பேஸ்ட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுடலாங்க. இப்போ இதில் பீஸாக்கு தேவையான காய்கறிகள் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதில் தக்காளி, பன்னீர், சீஸ், க்யூப்ஸாக கட் பண்ண வெங்காயம், கொடமிளகாயும் பன்னீரும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பீஸா பேஸ்ட்ல ஃபோக் ஸ்பூன் இல்லைனா டூத் பிக் வச்சு நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பீஸா சாஸ் இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் பீஸா சீஸும் சேர்த்துக்கலாங்க. நிறைய சீஸ் சேர்த்து செஞ்சிங்கன்னா பீஸா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் கொடமிளகாயும் வெங்காயம், பன்னீர், தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான யம்மி பீஸா ரெடிங்க. இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகோனை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது கூட பசங்களுக்கு பன்னீர் மட்டும் போட்டு மினி பீஸா அவங்களே ரெடி பண்ணியிருந்தாங்க. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.